மார்கழி மாதத்தில் சுக்கில பட்சத்தில் வரும் இந்த புனிதமான நாளே வைகுண்ட ஏகாதசி. இந்த நாள் உலகத்தைக் காக்கும் திருமால் எனப்படும் விஷ்ணு பகவானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. புராணங்கள் கூறுவது என்னவென்றால், இந்த நாளில் வைகுண்ட லோகம் எனப்படும் திருமாலின் திவ்ய உலகத்தின் வாசல் திறக்கப்படுகின்றது. அதனால்தான் கோவில்களில் வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் அந்த வாசல் வழியாக தரிசனம் செய்வது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது. இந்த நாளில் உடலாலும் மனத்தாலும் சொல்லாலும் தூய்மையாக இருந்து ஏகாதசி விரதமிருந்து திருமாலின் நாமத்தை ஜபித்து அவரையே மனதில் நினைத்தால் பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அனைத்து ஏகாதசிகளிலும் வைகுண்ட ஏகாதசி மிக உயர்ந்ததாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த நாளில் பகவான் விஷ்ணு அர்ஜுனனுக்கு பகவத்கீதை உபதேசித்ததாகவும் ஒரு நம்பிக்கையுள்ளது. அதனால்தான் இந்த நாளில் பகவத்கீதை பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், திவ்ய பிரபந்தம் பாராயணம் செய்வது மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியன்று அதிகாலையில் எழுந்து நீராடி துளசி தளங்களால் திருமாலுக்கு பூஜை செய்து உபவாசமிருந்து அல்லது எளிய உணவு எடுத்துக்கொண்டு மனம் முழுவதும் இறை சிந்தனையுடன் இருப்பது மிகுந்த பலனைத் தரும். இந்த விரதத்தின் பலனாக பாவநாசம், மன அமைதி, குடும்ப நலம், ஆன்மீக உயர்வு, இறுதியில் மோக்ஷம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் வைகுண்ட ஏகாதசி ஒரு சாதாரண நாளல்ல, திருமாலின் திருவருள் முழுமையாகப் பெறும் மிகப் புனிதமான நாள். ஓம் நமோ நாராயணாய.